வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. அன்அஃபிஷியல் யார் வெளியே போவாங்கன்னு சொல்லுதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லீஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கொஞ்சம் மேலே வந்து ஜெஃப்ரி இருக்கிறாரு. ஸோ வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா அன்ஷிதா, டபுள் அப்படின்னா டபுளாக தான் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெஃப்ரி, அன்ஷிதா ரெண்டு பேரும் ஸ்டாண்டு தானே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ கிளம்ப போகிறாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இங்கே பாட்டு ஜோஷியம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு போடப்பட்ட பாட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஷபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டிருக்கிறாங்க, அர்ஜுன் சாங்கு. இப்போ அது மேலோட்டமாக பார்க்கும்போது அது இஸ்லாம் மதத்தோட கனெக்ட் பண்ண முடியுது. அதனால அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஏ ஷப்பாவை வந்து ஏசப்பாவை ஆக்கி அது ஜெஃப்ரியோட கனெக்ட் பண்ணி ஜெஃப்ரிக்கு தான் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டுருக்குறாங்க. நம்ம நடந்த சம்பவங்கள் இங்கே இருக்கு நடக்குது இல்லை, அதுக்கும் இந்த லிரிக்கும் மேட்ச் பண்ணும். அப்படி பார்த்தோம்னா அதில் எதிரியை எதிர்க்க படை கொண்டு நடத்து அப்படின்லாம் வருது. அது வந்து நம்ம விஷால் அண்ட் அன்ஷிதா ரெண்டு பேருக்குமே பொருத்தலாம். இவங்க தானே அந்த திருட்டு பிரியாணி கேங்கில், இவங்க சோலோ பிளேயர்லாம் கிடையாது, கேங்காக தான் வருவாங்க. அதுலேயும் முன்னாடிலாம் வந்து விளையாட மாட்டாங்க, பின்னாடி தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த விஷயம் மட்டும் கேங் படை கொண்டு நடத்து அப்படிங்கிறது விஷாலுக்கும் பொருத்தலாம், அன்ஷிதாவுக்கும் பொருத்தலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சூப்பராக போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டான்ஸ் ஆடும்போதே பார்த்தீங்கன்னா வெளியில் தீபக், ஜாக்லின், ஜெஃப்ரி இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியாவில் சௌந்தர்யா, அன்ஷிதா, பவித்ரா இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்டாண்டாக தானே இருக்கிறாங்க. மாறி மாறி ஒரு அங்கே ஸ்டாண்டாகவே சுற்றிக்கிட்டு இருப்பார், இடுப்புலாம் ஏறி உட்காருவார், அதெல்லாம் பண்ணுவார்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெகத்தினை ஜெயிக்க ஜாதகம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் ஜெஃப்ரி கிட்ட கட் பண்ணிட்டு ஷார்ட்டை உள்ளே போகிறாங்க, அந்த மூணு பேரை காட்டுறாங்க. அப்புறம் யானை பலம், புலியின் நிறம் அப்படின்லாம் வருது, இந்த இளைஞனின் சரக்கு அப்படின்லாம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த செங்கல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா தீபக் அப்படியே பிடிச்சி தூக்கியிருப்பான். அந்த இடுப்பில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் லாக் பண்ணியிருப்பார் ஜெஃப்ரியுடைய இடுப்பில். இவர் அப்படியே கையில் பிடிச்சி மேலே வரையும் தூக்கிட்டு அப்படி ஜெஃப்ரி. அப்போ என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஏற்கனவே ராணுவுக்கு அடிபட்டதும் இந்த தம்பியால் தான். இவர் ராணுவ அடிச்சிருக்கிறாரு. அப்பெல்லாம் கார்டெலாம் கொடுக்கல, சும்மா வாயிலே ஒரு வார்னிங்கை போட்டு போனார் விஜேஎஸ். அடுத்து ராணுவுக்கு இங்கே அடிபட்டது செங்கல் டாஸ்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்கையும் அந்த மாதிரி பண்ண போனார். அதுக்குள்ளே முத்துக்குமரன் வந்து அங்கே காப்பாற்றினார். விஜய் சேதுபதி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, டேய் உன்னை பரிதாபம் பார்த்து விடுறாங்கடா, எல்லாரும் உன்னை வீக்காக காட்டுறாங்கடா, இங்கே நம்மளை சுற்றியும் அரசியல் நடக்கும், நம்மளை வச்சும் அரசியல் நடக்கும்டா அப்படின்லாம் சொன்னார். இது பாசிட்டிவ் பாயிண்டில் வெளியே இருந்து பார்த்து அட்வைஸை போட்டார். உனக்கு தகுதியான அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு நீ தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் அந்த பாஸை பிடிங்கிருக்கணும்ல. அது எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்களேன் இந்த சீசனில். ஒரு பக்கம் இவன் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் எல்லாரையும் வச்சு பேச வச்சுட்டு அதை புரிய வச்சுட்டு அந்த பாஸை பிடுங்காமல் போகிறாங்க. இன்னொரு பக்கம் கேம் ஒழுங்கா ஆள்ல விட்டு கொடுத்துட்டாரு முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவுடைய கேப்டன்சியை பிடுங்குறாங்க. அவங்க நினைச்ச என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ இப்படி சொன்னவர் அதுக்கப்புறமா பிளேவை மாற்றுவான் தம்பி ஜெஃப்ரி அப்படின்னு பார்த்தா மாற்றலை. அவர் ரொம்ப மோசமாக அதே தானே, அவர் எல்லா தப்பும் பண்ணுவார். வெளியே இருக்கிறவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்வாரு. மேக்சிமம் அவர் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேருடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. எப்பயாவது அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இவன் வாயை திறந்தா அவங்களுக்கு மவுத் பீஸாக வருவான். யாரும் இவனை அட்டாக் பண்ண மாட்டாங்க. இந்த மூணு பேருக்கும் வேற யாருக்கோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். அதில் நடுவில் உள்ள வந்து ஒரு பாயிண்ட்டை போடுவார் தம்பி. அதுதான் தம்பியுடைய கேமு. இந்த கேம்க்கெல்லாம் உள்ள வச்சிருக்க முடியாது இல்லை. நம்ம எப்பவுமே காமெடியாக சொல்லுவோம் வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு. அதை சீரியஸாக கூட இந்த தம்பியை பொறுத்தவரை சொல்லலாம். அதுக்கு தகுதியான ஆள் தான் இந்த தம்பி. ஸோ அந்த லிரிக்கு அந்த சாங்லாம் பார்க்கும்போது தம்பிக்கு தான் போட்டிருக்கிறாங்க பாயாசம் அப்படின்னு தான் இப்போதைக்கு தெரியுது. இது சேனல் கொடுக்குற க்ளூ தம்பியை தூக்க போகிறாங்க அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அன்அஃபிஷியல் ஓட்டில் லீஸ்டில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அதனால அக்கா அக்கா இடுப்பில் தானே உட்காருவார். அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், அவர் சேச்சின்னு தான் சொல்லுவார். இடுப்பில் தானே உட்காருவார். அந்த மாதிரி இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு கூட சொல்லலாம் விஜேஎஸ். லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா விஷாலை வச்சு செய்யும் போது ஜெஃப்ரியும் வச்சு செஞ்சுருக்கணும். ஆனால் நீ வெளியே வாடா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வச்சு செய்யாமல் ஜெஃப்ரி கிட்ட பேசாமல் அப்படியே போயிட்டாரு விஜேஎஸ். இப்போ தம்பி வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா வந்த சாங்கும் அதுதான் சொல்லுது, அன்அஃபிஷியல் ஓட்டும் அதுதான் சொல்லுது.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் தகவல் வந்துடும் அஃபிஷியலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்ததும் அதை பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.